சஞ்சீவ், இது எந்த தாலின்னு தெரியுமா? இது ஏன் கழுத்துல கட்டின தாலி. இதே தாலிய திரும்பவும் என் கழுத்துல உன்னை கட்ட வைக்கிறேன் பாரு. என்ன சவால? அதுவும் இந்த பாண்டி கிட்ட பாக்கலாண்டி. நீயா நானு பார், உன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டி காமிக்கிறேன் பாரு. உள்ள போங்க எல்லாரும். அப்பா இப்படி பண்றாரு, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என்கிட்டயே இன்னொருத்தைய மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவர்தான் வேணும்னு இங்க வந்திருக்கோம். ஆனா அவருக்கு நம்ம யாருன்னே தெரியல. இதான் என் புருஷன் கிட்டயே நிரூபிக்க வேண்டிய நிலைமை. இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எல்லாம் நம்ம விதி. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குடா. உன் அப்பா மேல நான் வச்சிருக்கிற லவ் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவர் கட்டின தாலி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் சஞ்சீவ் நம்மள கண்டிப்பா ஏத்துப்பா. என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். ஆனா இது வரைக்கும் அது எதுவுமே எனக்கு பெருசா வலிச்சதில்லை. ஆனா சஞ்சீவ் இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னது எனக்கு ரொம்ப வலிக்குது. இந்த வலி என்னால தாங்க முடியல. என் சஞ்சீவ் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. என் சஞ்சீவ் எனக்கு வேணும். சஞ்சீவுக்கு நீதான் உண்மை என்னன்னு புரிய வைக்கணும். அவர் கூட சேர்த்து வைக்கணும். எல ராசாத்தி, நான் போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. மதியத்துக்கு சோறு பொங்கி வச்சுட்டேன், நீ குழம்பு மட்டும் வச்சிரு. சரியா? சரிம்மா.
மேகலாக்கா, ம்? காலையிலே கிளம்பிட்டீங்க? எங்க கோயிலுக்கா? இல்லம்மா, என் அண்ணன் பொண்ணு இருக்கால, ஆமா, முத்தழகு. ஆ, முத்தழக பாண்டிக்கு பேசி முடிக்கலாம்னு இருக்கோம். ஓ, அத பத்தி பேசத்தான் போறோம்மா. அப்படியா? நல்ல விஷயம்க்கா, பேசி முடிங்க. தம்பி வண்டி எடுப்பா. சரிம்மா. அத்தை 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 என்ன அபி, அத்தை, நீங்களே இப்படி பண்ணலாமா? என்ன பண்ணாங்க? சஞ்சீவ் தான் என்ன புரிஞ்சுக்கல. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் சஞ்சீவுக்கு பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க. எது, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா? என்னைய பார்த்தா உனக்கு என்ன கேனச்சரிக்கு மாதிரி தெரியுதா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி வயித்துல புள்ளையோட இருக்க நீ உன்னை என் பையனுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏற்கனவே கல்யாணமா? என்ன மேரேஜ் பண்ணது உங்க புள்ள சஞ்சீவ் தான் அத்தை. இங்க பாரு அபி, சும்மா சஞ்சீவ் சஞ்சீவ்னு அதையே சொல்லிட்டு கிடக்காத. என் புள்ள பாண்டி வேற, உன் புருஷன் சஞ்சீவ் வேற, ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்க. நீ முதல்ல அதை புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம பாண்டிக்கு முத்தழகுதான்னு நாங்க சின்ன வயசுலயே பேசி முடிச்சாச்சு. சின்ன வயசுல பேசி முடிச்சதுதான் இப்ப செய்ய போறோம், அவ்வளவுதான். இந்த கல்யாணம் முடியாது, ஏன் அண்ணன் பொண்ணு முத்தழக பாண்டி கட்டிக்க மாட்டான் தான் நாங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா நீ வந்த நேரம் ஏர் பிடிச்சவனுக்கு புதையல் கிடைச்சது மாதிரி பாண்டி உன் மேல உள்ள கோவத்துல முத்தழக கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். எங்க வேலையும் சுலபமாயிருச்சு. என் வயித்துல சஞ்சீவ் புள்ளதான் வளருது. ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சஞ்சீவ்க்கு பொண்ணு பார்க்க போறீங்க. சரியா சொன்ன அபி, உன் வயித்துல வளர்ற புள்ள சஞ்சீவ் புள்ளதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா என் புள்ள பாண்டி சஞ்சீவ் இல்ல. நீ சீரழிஞ்சி என் புள்ள வாழ்க்கையை சீரழிக்காம ஒழுங்கா உன் புருஷ சஞ்சீவ் எங்க இருக்கான்னு தேடுற வழிய பாரு. ஏப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போன வண்டி எடு. சரி, உட்காருமா. போ. அபி, அபி, நான் சொல்றத கேளுங்க. என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இனியும் நீங்க இந்த ஊர்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நான் சொல்றத கேளுங்க, உங்க ஊருக்கே திரும்ப போயிடுங்க. நான் இந்த ஊரை விட்டு போனா அது என் சஞ்சீவ் கூட தான். அபி, இந்தாப்பா. அம்மா, நான் வெளியே போயிட்டு வரமா. சீக்கிரம் வந்துடுறேன். முத்தழகு, முத்தழகு. அத்தை, அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கிற? ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை. அம்மா, மா, யார் வந்திருக்கான்னு பாரு. உள்ள வாங்க அத்தை. வா. உட்காருங்க அத்தை. மா, மா. மதனி, வாங்க ஆ. மதனி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, அண்ணன் எங்க? பின்னால தோட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இருங்க கூட்டியாரேன். அத்தை, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும், இருங்க எடுத்துட்டு வரேன். என்ன முத்தழகு? இருங்க அத்தை, சொல்றேன். அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னம்மா, என்ன விசேஷம்? இனிப்பெல்லாம் தர்ற? நான் 12ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். என்னல ஃபெயில் ஆனதுக்கு இனிப்பு குடுக்குற? நான் ஃபெயில் ஆனதானே பாண்டி மாமாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ண முடியும், அதனாலதான். சமத்து. உனக்கும் பாண்டிக்கும் கண்ணாலம் பேசத்தான் நான் இப்போ உன் அப்பனையே பார்க்க வந்திருக்கேன். ஐ, ஜாலி.
இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறேன். என்ன பேசி முடிக்க போறா? வாண்ணே. என்ன என்ன இருக்க? நல்லா இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விஷயத்த சொல்லு. அண்ணே, பாண்டி முத்தழகு கண்ணாலத்தை பத்தி பேசத்தான் வந்தேன். இங்க பாரு மேகல, இந்த வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம் போலாம், எத்தனை நாள் வேணாலும் தங்கிட்டு போலாம். உனக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கேன், அண்ணன்கிட்ட உரிமையா காசு கேளு, என் சொத்தை வித்து கூட உனக்கு செய்வேன். ஆனா ஒண்ணு, உன் பையனுக்கு என் பொண்ணை கேட்டு மட்டும் வராத. அதை மட்டும் நீ கேட்டு வராம இருந்தாலே போதும், நம்ம உறவு ரொம்ப நாள் நீடிக்கும். ஒருவேளை நீ கேட்டு வந்தானே வையே, நம்ம உறவு முள்ளுல சிக்கின சேலை தான், கந்தல் கந்தலா போயிடும். அப்பா என்னப்பா பேசுறீங்க? எங்க பாரு, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத, நீ உள்ள போ. மேகலா, எல்லாம் உன்னாலதான். நீ என் பொண்ண மருமகான்னு சொல்லி அவன் அந்த பாண்டி பையன் மேல பைத்தியமா இருக்கா. அப்பா முத்தழகு, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் பேசிக்கிறேன். அண்ணே, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டு வந்தா அது உன் பொண்ணா மட்டும்தான் இருக்கும். இந்த காசு பணம்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லைண்ணே. என் பிள்ளையும் புருஷனும் என்ன அந்த நிலைமையில வைக்கல. சின்ன வயசுலயே முத்தழகு பாண்டிக்கு தான் நம்ம பேசி வச்சது தானே. நீ வேணா பழச மறந்து வார்த்தையை மாறலாம், ஆனா நான் மாற மாட்டேனே. தேவையில்லாதெல்லாம் பேசாத மேகல. உன் புள்ள பொறுக்கி குடிகாரனாவான்னு சின்ன வயசுல தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு அந்த வாக்கே தந்திருக்க மாட்டேன். எனக்கு கொடுத்த வாக்கை விட என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். என் பொண்ண உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது, நீ கிளம்பு. நீ கிளம்புன்னு சொன்னா நான் கிளம்பிடுவேனா? நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் பிள்ளைக்கு பொண்டாட்டி எனக்கு மருமகன் ஒருத்தி வந்தா அது உன் பொண்ணு முத்தழகுதான். நீ என்ன பண்ணாலும் அந்த பொறுக்கிக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி தரமாட்டேன். இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஏய், நீ உள்ள போடி. மா அத்தை 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 அத்தை, அப்பா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது பாண்டி மாமா கட்டுறதுதான். நீங்க போங்க அத்தை. என்ன மீறி அப்பாவால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணாருன்னு வைங்க, நான் கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். நீ தாண்டி என் மருமக. நான் வாரேன். சஞ்சீவுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மேகலாக்கா, மேகலாக்கா, அம்மா வந்துட்டாங்களாமா? சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? இல்ல, பாண்டிக்கு இன்னைக்கு முத்தழக பேசி முடிச்சிட்டு வருவேன்னு சொன்னாங்க, அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னும் வரலக்கா. ஆமா, அந்த முத்தழகோட அப்பா கொஞ்சம் சிடுசிடு ஆள் இல்ல? பாண்டிக்கு முத்தழக கொடுக்க ஒத்துக்குமா? ஒத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரிக்கா. வரேம்மா. இது அம்மாவே வந்துட்டாங்களே. ஆமா. சரிப்பா, நீ போ. அம்மா, என்னம்மா என்னாச்சு? அண்ணனுக்கு முத்தழக பேசி முடிச்சிட்டியா? என்னம்மா, கொண்டு போன பழத்தை திரும்பி கொண்டு வந்திருக்க? அண்ணனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டியா இல்லையா? எங்க எல்லாம் வழக்கம் போலதான்.
நான் முத்தழக பாண்டிக்கு கேட்டதுக்கு எங்க அண்ணன் முடியாது, பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. அப்போ பாண்டிக்கு முத்தழக கட்டி வைக்க முடியாதா? ஏன் முடியாது? எங்க அண்ணன் ஒத்துக்கலன்னா என்ன? முத்தழகு கட்டினா பாண்டியத்தான் கிட்டுவேன்னு ஒத்த காலில நிக்கிறா. எங்க அண்ணனையே எதிர்த்து மாமாவை எனக்கு கட்டி வைன்னு சண்டை போடுறான்னு பாத்துக்கையே. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது என் மாமா பாண்டி கட்டுறதுதான். அத மீறி என் வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணா வீட்டை விட்டு ஓடி வந்துருவேன்னு சொல்றா. அத கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. முத்தழகு அப்படியே சொல்லிச்சு? பாண்டி மேல அவளுக்கு எம்புட்டு பாசம். பின்ன இந்த பாசம் இப்ப வந்ததா? சின்ன வயசுல இருந்தே பாண்டி மாமான்னு அவன் பின்னாடியே தானே சுத்துவா. இல்லையா பின்ன? சரிக்கா, நான் வாரேன். வாமா. அந்த பொண்ணு கட்டினா சஞ்சீவதா கட்டுமா? என்ன மீறி என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என் சஞ்சீவ நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். பங்கு வண்டியை நிறுத்தல. என்னல்ல நிறுத்து சொல்றேன். என்ன என்னவ பாண்டி, அம்மா வீட்டுக்கு வரும்போது பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் இரம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ. பாண்டி, தம்மு வாங்கணும். காசு எதுனா இருந்தா கூட. இது பாரு, நானே மாலைய போட்டு சரக்கு அடிக்க முடியாம இருக்கேன். உனக்கு தம்முக்கு வேற காசு வேணுமா? போல. அதான் பால் காசுல மீதி இருக்கும்ல, போ அதுல வாங்கிக்க போ. பால் காசுல எங்க மீதி இருக்க போகுது? அம்மாவே என்ன நம்பாம சில்லறைய எண்ணி கொடுத்துருக்குது. சரி இரு வரேன். என்ன பாண்டி, மாலை போட்டு விரதம் இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, மாலை போட்டு விரதம் இருக்க வேண்டிய ஒரு மண்டலம் ஆயும் இன்னும் மாலையை கட்டாம இருக்கியே, அதுதான்ல அப்படி கேட்டேன். என்னல சொல்ற? விரத காலம் முடிஞ்சிருச்சா? ஆமா, விரத காலம் முடிஞ்சு 4 நாள் ஆயிருச்சுவே. 4 நாளா? இப்படி அநியாயமா 4 நாள் சரக்கு அடிக்காம வீணடிச்சிட்டனே. நான் இப்பவே மாலையை கட்டுறேன். ஏல பாண்டி, என்ன பண்ணுத? நீ தானே மாலையை கழட்ட சொன்ன, அதான் கழட்டுறேன். மாலையை கழட்டுறதுனா அதுக்குன்னு இப்படியா? சாமி மாலையை கழட்டுறதுக்கு அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு பாண்டி. நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் கழட்ட முடியாது. வேற எப்படி கழட்டுறது? உனக்காக வேண்டிக்கிட்டு உனக்கு மாலை போட்டு விட்டுச்சுல அந்த பொண்ணு அபி, அத கோயிலுக்கு கூட்டிட்டு வா. சாமிக்கு பூஜை போட்டு உனக்கு மாலை போட்டு விட்ட அந்த பொண்ணு அபி கையால தான் உன் மாலைய கழட்டணும். சுத்தம். அப்ப அபி கோயிலுக்கு வந்து என் கழுத்துல இருக்கிற மாலைய கழட்டினதுக்கு அப்புறம் தான் நான் சரக்கே அடிக்க முடியும் இல்ல? ஆமா பாண்டி, நீயா மாலைய கழட்டினா சாமி குத்தமாயிடும். ஆமா, அவனா இதையே சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? சரி, அப்ப நீயே போய் அபிய கோயிலுக்கு கூட்டியா? அது சரி, விவரம் சொன்ன குத்தத்துக்கு என்னையே வேலையாவுதியா? என்னால எல்லாம் அபிய கோயிலுக்கு கூட்டு வர முடியாது. எனக்கு கோயில்ல நிறைய சோழி கிடக்கு. உனக்கு வேணும்னா நீதான் போய் அபிய கோயிலுக்கு கூட்டு வரணும். நான் வேணும்னா மாலைய கழட்டுறதுக்கு உண்டான பூஜையை ஏற்பாடு பண்றேன். சரி சொன்னா கேளியா?
நான் எப்படி போய் அபிய கோயிலுக்கு கூட்டியாருது? நீயே போய் கூட்டியாய. அட போல, என்னாலாம் முடியாது, எனக்கு ஏகப்பட்ட சோழி கிடக்கு. பூசரி பூசரி, யோ நில்லையா? ஏல போய் கூட்டு வால. மாலையை கட்டினா தானே சரக்கு அடிக்க முடியும். நான் எப்படி போய் அபிய கூப்பிடுறது? சரி, இளநீ குடிக்கணும்னா மறையறுத்தானே ஆகணும். நானே போறேன். பாண்டி, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டேன், வீட்டுக்கு போலாமா? பாண்டி, பாண்டி. என்ன சேரோட்டோக்கார மாதிரி இப்படி நடு ரோட்லயே விட்டு போயிட்டானே. நடந்துதான் போணுமா? சரி, நடப்போம். எப்படி கூப்பிட்டா வருவா? முதல்ல வருவாளா? இவளை எப்படி கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறது? குழப்பமா இருக்கே.